வெளிப்பாடு வந்திருக்கதா இல்லையான்னு அவங்க காணிக்க போடுறதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஆபேலும் காணிக்க கொண்டு வரான். யார் கொண்டு வரா? காயினும் என்ன பண்றான்? கொண்டு வர்றான். ஆனா பைபிள் சொல்லுகிறது கர்த்தர் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தார். காயின் காணிக்கை என்ன பண்ணப்படல? அங்கீகரிக்கப்படவில்லை. அதனால இவனுக்கு ரொம்ப கோபம், ரொம்ப வருத்தம், மூஞ்சே மாறிச்சு. தன் சகோதரனுக்கு எதிராக ஒரு மாதிரி ஆளே வேற மாதிரி ஆயிட்டான். உடனே கர்த்தர் அவன்கிட்ட போய் பேசுறார். என்ன பேசுறாரு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முக நாடி ஏன்? அப்பா என்னாச்சுப்பா? 2 பேரும் கோயிலுக்கு வந்தீங்க, அவன் உற்சாகமா இருக்கிறான், உன் மூஞ்சி ஏன் உருன்னு இருக்குது? வாட் இஸ் த மேட்டர்? கடவுள் சொல்றாரு, நீ என்ன நினைக்கிற? உன்னை நான் நேசிக்கலன்னு நினைக்கிறியா? நேசிக்காமையா உன்னை வந்து பேசிட்டு இருக்கிற? பாருங்க, கர்த்தர் காயினை நேசிக்கிறார். ஆனா கர்த்தர் வந்து என்ன பேசுறாருன்னா, இங்க பாருப்பா, எனக்கு எப்படி கொடுக்கணுன்றதுக்கு ஒரு வரம்பு இருக்குது. நீ தர்ற மிச்ச மீதியை வாங்கிக்கிறதுக்கு நான் ஒன்றும் வீட்டில் வந்து அம்மா தாயன்னு வாங்கிட்டு போறாங்களே அந்த ஆள் கிடையாது. நான் தான் உன்னை சிருஷ்டித்தவர், நான் தான் உன்னை உண்டாக்கினவர், நான் தான் உனக்கு சுவாசத்தை கொடுத்தவர், நான் உன் ராஜா, நான் உன் எஜமான், நான் உன்னை படைத்தவர். சில பேர் பாருங்க, இன்னும் கர்த்தரை பற்றிய வெளிப்பாடு இல்லை. அவங்களுக்கு கர்த்தரை பற்றிய வெளிப்பாடு வந்திருக்கதா இல்லையான்னு அவங்க காணிக்க போடுறதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா காணிக்கைக்கும் கர்த்தரை பத்தி அவங்க வச்சிருக்கிற வெளிப்பாட்டுக்கு என்ன இருக்கு? சம்பந்தம் இருக்குது. இந்த வெளிப்பாடு காயினுக்கு இல்லை, ஆனா யாருக்கு இருக்கு? ஆபேலுக்கு இருக்கு. கொழு கொழுன்னு எதிர்க்கு அவன் பார்க்கறான். எந்த ஆடு நல்லா இதா இருக்கு, ஏதோ நோஞ்சானா பார்த்து கொடுத்துருவோம். அப்படி பார்க்கல. இந்த மந்தையிலேயே எது முதல்ல போட்ட குட்டி, அதுல எந்த குட்டி ரொம்ப கொழு கொழுன்னு இருக்குது, தூக்கு அதை கர்த்தருக்கு. ஆமே, கர்த்தர் தான் வேலையை தர்றாரு, கர்த்தர் தான் திறமைய தர்றாரு, கர்த்தர் தான் பிசினஸ் தர்றாரு. எல்லாத்துக்கு பின்னாடியும் கர்த்தர் இருக்கிறாரு. அவர் தான் வானத்தையும் பூமியும் படைத்தவர், வெள்ளியும் பொன்னை உருவாக்கினவர், சகலமும் அவருடையது. அப்போ நம்ம அதை எடுத்து இந்த பூமியில் என்ன பண்ணுறோம்? வேலை செய்கிறோம், நமக்கு ஞானத்தை தராரு, பலனை தராரு, ஒரு சம்பாத்தியத்தை உருவாக்குறோம். உருவாக்கின உடனே ஏதோ நான் பண்ணேன் அப்படின்னு வாயில போட்டுட்டு போனால் அது சாதாரணமான வாழ்க்கை. ஆனால் இங்கே ஒருத்தன் என்ன பண்ணுறான்? அப்படி பண்ணல. தன் மந்தையில் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தான். கர்த்தருக்கு அதை பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பா என்ன கனம் பண்றான் அவன். இந்த முதன்மையானதையும் கொழுமையானதையும் கொண்டு வரும்போது அதை பார்க்கும்போது என்ன தெரியுது? சரி, அவன் உள்ளத்துல எனக்கு என்ன இடத்த வச்சிருக்க. காசு இல்லைங்க, வெளியில காசுன்றது, வெளியில காசு தெரியுது, ஆனா உள்ள கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறாரு. ஆமென்.